வணக்கம் நண்பர்களே, நான் வைத்தியர் கனகராஜ். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என் கையில் இருக்கிறது தான் நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெல்லிக்காயோட வற்றல் இது இப்போ என் கையில் இருக்கிறது. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தாகம் எடுக்குது பார்த்தீங்களா, எனக்கு தாகமே அடங்கலை, எப்போ பார்த்தாலும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் மறுபடியும் எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் பொடி அட்டகாசமான பலனை தரும். அவங்க காலையில் சாயந்தரம் அல்லது எப்போல்லாம் அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 விரல் அளவுக்கு வாயில் போட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த அதிதாகம் அப்படிங்கிற பிரச்சனை தீரும். இப்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த திரிபலா சூர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய்னு வருது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடியது இந்த நெல்லி வத்தால். இப்போ நம்ம பார்க்குறது அதுதான். இந்த திரிபலா அநேக நோய்களை குணப்படுத்தக்கூடியது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த திரிபலா சூரணத்தை தினமும் சாயந்தர நேரத்தில் சுடுதண்ணியில் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை தீரும். உங்களுக்கு அதாவது மலம் கழிக்கிறதுல பிரச்சனை இருக்குது அல்லது கழிவுகள் சரியாக வெளியேறலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க சாயந்தர நேரத்தில் சுடுதண்ணியில் எடுத்துகிட்டு வரலாம். அல்சர் பிரச்சனை, வயிறு அதாவது வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு, மலவாயில் எரிச்சல், இது மாதிரி இருக்கிறவங்க காலை நேரத்தில் பச்சை தண்ணியில் சாப்பிட்டுட்டு வரலாம். பச்சை தண்ணியில் சாப்பிட்டீங்க அப்படின்னா புண்களை ஆற்றும். சுடுதண்ணியில் சாப்பிட்டிங்கன்னா மலத்தை இழக்கும், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த நெல்லி வற்றல். இதை எல்லோரும் பயன்படுத்தி பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.